இன்னைக்கு காலையில் 7 மணி வரைக்கும் கூட செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைவாரா இணைய மாட்டாரா அல்லது அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிடுவாரா அல்லது மாற்று கட்சிகள் அவரை அப்படியே மடம் மாற்றி கொண்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி அவனோட டாக்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் நேற்று தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தபோது அவரை திடீர்னு அமைச்சர் சேகர்பாபு சந்தித்து பேசினது, அதுக்கப்புறம் தனி அறையில் பேசினாங்க அப்படின்ட்டு ஒரு இது சொல்கிறாங்க. இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் அதை கேட்கப்பட்ட கேள்விக்கு அப்படி நாங்கள் சேகர்பாபுவுடன் தனி அறையில் பேசினால் அந்த ஃபோட்டோ எங்கேயாவது நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருந்தார். சரி, பேசுனாங்களா பேசலையான்னு தாண்டி கண்டிப்பாக கேட்டிருப்பாரு, எதுக்கு நீங்கள் டிவி கேட்க போகிறீங்க, இங்கே கூட வாங்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு இது கூட அதிமுகவினுடைய வேறு மாற்று அதிமுக அப்படின்னு கூட நீங்கள் ஒரு கட்சியை உருவாக்கலாமே. சரி, மற்ற கட்சிகளோட கேட்டிருக்கலாமே, நீங்கள் நம்ம கட்சியில் வாழ்ந்துருங்களேன். அதுக்கு காரணம் இவருடைய அரசியல் அனுபவம் தான், மிகப்பெரிய அரசியல் அனுபவம் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. முக்கியமாக நேற்று தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்த பிறகு செங்கோட்டையன் வீடு சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்குது. அந்த ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற வீட்டிலேயே அவர் தங்கலை, அங்கேருந்து கிளம்பிட்டார் அவர். அது காரணம் தன்னுடைய மனசை மடைமாற்றி விட போகிறார்கள் அப்படின்னு அவர் நினச்சிட்டாரோ என்னவோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. சரி, எங்கே தாங்க இருந்தார் செங்கோட்டை அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்க. மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திர விடுதியில் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு சொந்தமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது பனையூர் பக்கத்தில், அதில் தங்கியிருந்தாங்க. ரைட்டு, ஓகே. இன்னைக்கு காலையில் வரைக்கும் அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தது. இல்லைங்க, சேர மாட்டாருங்க அவர். எங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து அவர் இருக்கார். 80களில் 90களில் அவர் தாங்க கூகுள் மேப்பு. இப்போ நம்ம கூகுள் மேப் வச்சிருக்கோம்ல, அப்போ குறிப்பாக எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் அரசியல் கூகுள் மேப்பே செங்கோட்டையன் தான். ஒரு கூட்டத்தை சிதம்பரத்தில் முடிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே திருவாரூர் போனோம்னா, இந்த சிதம்பரத்தில் கூட்டம் முடிக்கிறதுக்குள்ள திருவாரூர்ல அப்படியேப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டுவாரு. திருவாரூர்ல அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அங்கிருந்து அப்படியே திருச்சிக்கு போறாருன்னா திருச்சியில் ஒரு மாபெரும் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிவிடாரு. இப்போ அந்த காலகட்டங்களில் செல்போன் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, இன்ஸ்டா கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் எங்கிருந்து தான் அந்த களப்பணி ஆற்றுவார்னு தெரியாது. இந்த 2 பேருடைய குட் புக்கில் நிரந்தர இடம் பிடித்தவர் செங்கோட்டையன். யாரு? எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய குட் புக்ல.